எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் ஒரு 10 டேஸ்க்கு மேல ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. என்னன்னு உங்களுக்கு தெரியும், உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு இல்லையா? அதுலேருந்து ஒரு 10 டேஸ் லீவ் ஆயிட்டு போயிடுச்சு. நெறைய பேரு நம்ம நண்பர்கள் விசாரிச்சாங்க. நல்லா விசாரிச்சாங்க. ஓகே, அவங்களுக்கெல்லாம் நன்றி. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர அவ்வளோ பாசத்தோட விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ ஓகே, எனிவே கொஞ்சம் ரிகவர் ஆயிடுச்சு. அ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் டாக்ஸி எல்லாமே ஓட்டும்போது, எந்த டாக்ஸியா இருந்தாலும் நம்ம கமிஷன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு இழப்பு ஏற்படுது இல்லையா? நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கமிஷன் வைஸ் போயிட்டு இருக்கு. கமிஷனே இல்லாம நம்ம டாக்ஸி ஓட்டுனா எப்படி இருக்கும்? அப்படின்றது நம்மளுக்கு தோணும் இல்லையா? அப்படி ஒரு டாக்ஸி இருக்கு. அதுதான் நம்ம யாத்ரி. யாத்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப். நம்ம யாத்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லையா? அது முன்னாடி ஆட்டோ மட்டும் ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஆனா அதுல கேப் சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல கமிஷன் இருக்கா? எவ்வளவு பெர்சன்டேஜ் கமிஷன் இருக்கு? எவ்வளோ ஃபேர் குடுக்குறாங்க? எப்படி நம்ம அதுல அட்டாச் பண்ணி ஓட்டலாம்? அப்படின்றத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல டீடைல்ஸா பார்க்கலாம். வெல்கம் டு நியூ வீடியோ. ஆமாங்க. இந்த நம்ம யாத்திரை ஆப்ன்றது மக்கள்கிட்ட ஏன் பிரபலமாகலன்றது தான் தெரியல. ஆட்டோ ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு. டாக்ஸி கேபுங்க ஏன் மக்கள் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா ஊபர்லாம் ரொம்ப கம்மியான ஃபேர் ஏன் குடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அ நெறைய டாக்ஸி கம்பெனிங்க ரொம்ப ஃபேர் கம்மியான ஃபேர்ல குடுக்குறாங்க இல்லையா? அதனால அத விட கீழ குடுக்குறாங்க. அப்பதான் அவங்களால சமாளிச்சு ஓட்ட முடியும். ஆனா இந்த நம்ம யாத்திரையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபேர் லிமிட் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேர்ல தான் நம்ம வாங்க வேண்டியிருக்கு. கஸ்டமர் புக் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் இதுல நெறைய பேரு புக்கிங் வராது. ஏன்னா புக்கிங் ரொம்ப கம்மியா இருக்கும். அது ஏன்னாக்கா ஃபேர் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளான ஃபேர். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டக்கூடிய ஃபேர் தான் அதுல. அதனால தான் இந்த ஆப் நெறைய பிரபலம் ஆகாம இருக்கு. இந்த ஆப் நீங்க செக் பண்ணி ஓட்டி பாருங்க. ஓட்டி உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா நீங்க ஓட்டலாம். ஆனா புக்கிங்ஸ் அவ்வளோ வராத மாரி தான் தெரியுது. நானும் இன்னும் ஓட்டல. இப்பதான் அப்டேட் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எவ்வளோ கமிஷன் இருக்குன்றது டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது நீங்கள் ஓட்ட நீங்கள் ரெஃபர் பண்ண தான் மற்றவங்களுக்கும் தெரியும். நீங்கள் இதுலேயே மக்களுக்கும் ரெஃபர் பண்ண, கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் டிரைவருங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கெல்லாம் ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதில் ரெஃபர் பண்ணி தான் அவங்க வர முடியும். ஏன்னா இவங்க கமிஷன் எதுவும் வாங்காதனால நிறைய பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ண முடியாது அவங்களால. இவங்க போட்டி போடுறது பெரிய பெரிய கார்பரேட்டோட போட்டி போடும்போது விளம்பரம் எல்லாம் நிறைய பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் தானே பிசினஸுக்கு மெயின். ஆனா இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் பண்ணாம எப்படி பண்ண முடியும்? அதனாலதான் அது மக்களுக்குள்ள போய் சேரல. நம்ம இந்த டீட்டெயில்ஸா வீடியோல பார்க்கலாம். எப்படி லாகின் பண்றது, எப்படி அட்டாச் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஈஸியான விஷயம் தான். மற்ற டாக்ஸி எல்லாம் நம்ம அட்டாச் பண்ற மாதிரி டாக்குமெண்ட் எடுத்துட்டு அலைய தேவையில்லை. இது நீங்க 5 மினிட்ஸ்லயே நம்ம பண்ணி முடிச்சுக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணி எப்படி அப்லோட் பண்றது, என்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ கமிஷனு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி ஓட்டலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஆப் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும். நம்ம யாத்திரை ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு லொகேஷன் செட் பண்ணிடுங்க. லொகேஷன் நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா லொகேஷன் எடுத்துக்கும். சென்னை லொகேஷன் காமிக்கும். அந்த லொகேஷன் செட் பண்ணுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பேமெண்ட் மேட்டர்லாம் காமிக்குது பாருங்க. 100% ஃபேர் உங்ககிட்ட வரும் அப்படின்னு எல்லாம் காமிக்கும். அது மொபைலிட்டி ரெவல்யூஷன் கொண்டு வரதுக்காக அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா உங்களோட அந்த கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோவா காரம் கேட்கும். கார் கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். அதாவது நம்ம ஆர்சி புக்கில் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கோ அது கொடுங்க. அது டைப் பண்ணிட்டு இந்த கார் ஏசி வண்டியா அப்படின்னு கேட்குது இல்லையா, அதுக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அப்லோடு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அது மாதிரி இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணியாச்சுன்னாக்கா அடுத்த லைன் போகும். அதை ஃபோட்டோ பிடிக்க வேண்டியிருக்கும். அதாவது நம்மளோட ஆர்சி புக்கு ஃபோட்டோ பிடிச்சி போட வேண்டியது. கிளியரான ஒரு ஃபோட்டோ பிடிங்க. கிளியராக பிடிச்சி அந்த 4 எட்ஜும் வர மாதிரி கிளியர் பண்ணியாச்சுன்னாக்கா ஆர்சி இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குற இடத்துல டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் என்னமோ உங்கள் லைசன்ஸில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே கொடுங்க. அது அப்லோடு டிரைவிங் லைசன்ஸ்னு கொடுங்க திருப்பி. அதுக்கும் டிரைவிங் லைசன்ஸும் நம்ம ஃபோட்டோ பிடிச்சி போட வேண்டியிருக்கும். அது கிளியராக போடணும். கிளியராக எடுத்து போட்டிங்கன்னா ரெண்டுமே ஓகே ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம ஓகே பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் கொடுக்கணும் நம்ம இந்த ஆப்புக்கு. இல்லைன்னா நம்ம பிக்கப் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. நீங்கள் மல்டிபிள் ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தெரியாது. இப்படி பேக்ரவுண்டு ஆட்டோ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் அடுத்த செட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா ஓவர் அப்ளிகேஷன், அதாவது டிஸ்பிளே அதர் ஆப்ஸ்.
நம்ம மற்ற ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது லாகின்ல இருக்கும்போது கூட இது லாகின்ல இருக்குன்னாக்கா மற்ற ஆப்பும் யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது இது அதுக்கு மேல காமிக்கும். இந்த மாதிரி ஆன் பண்ணி யூஸ் அப்படின்னா நம்மளுக்கு புக்கிங்ஸ் எதுவும் மிஸ் ஆகாம இருக்கும். அதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸும் சேர்த்து கொடுக்கணும். அப்போதான் நம்மளுக்கு அந்த புக்கிங்ஸ் வர்றது கரெக்டான ஒரு டைம்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக காமிக்கும். அதுவும் ஓகே பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்கலாம். கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்திருக்கு பாருங்க. நம்ம யாத்திரையில் நீங்கள் ரைடு எடுக்கலாம். எனேபிள் பர்மிஷன் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அலோ வைல் திஸ் ஆப்னு தான் கொடுத்தது. இப்போ அலோ ஆல் தி டைம் கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா எப்போ நம்ம இந்த ஆப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போ எல்லாமே நம்மளுக்கு அந்த லொக்கேஷன் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு புக்கிங்ஸ் வரும். இப்போ ஆஃப்லைனில் இருக்குது, ஆன்லைன் போய்க்கலாம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வருது. ஆன்லைன் பண்ணியாச்சுன்னாக்கா காமிக்குது பாருங்க. செகண்ட்ஸ் யூஆர் ரோட் அக்யூரேட்ஸாக காமிக்குது நம்மளுக்கு லொக்கேஷன்லாம். இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க. நோ ரைடு ஹிஸ்டரி, நம்ம இன்னும் ட்ரிப் எடுக்க ஆரம்பிக்கல, இனிமேல் தான் வரோம். இதில் ஹெல்ப் இதெல்லாம் இருக்குது பாருங்க. நம்ம ஆப் ஏதாவது இஷ்யூனாக்கா அதில் செக் பண்ணிக்கலாம். புக்கிங் ப்ரெஃபரன்ஸ்னு இருக்குது பாருங்க. அதில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இதில் பாருங்க, நம்ம ஏசி மினின்றது மேண்டேட்ரியாக இருக்குது. மற்றது எல்லாமே நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டல்ஸ் இருக்குது, இன்டர்சிட்டி இருக்குது. இதில் ஃபேர் இருக்குது பாருங்க. 100 ரூபாய் மினிமம் சார்ஜ் இருக்குது 4 கிலோமீட்டருக்கு. 15 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். 15 கிலோமீட்டருக்கு நான் ஏசினா 225 ரூபாவும் ஏசினா 325 ரூபா வருது. நல்ல ப்ரைஸ் தான். இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டல்ஸு, நான் ஏசி எல்லாமே. ஆனால் ஏசி மட்டும் ஆஃப் பண்ண முடியாது, அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்ம வண்டி நம்பரோட காமிக்குது பாருங்க. இவ்வளோதான். நம்ம இதில் காமிக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரல் கோடு இருக்குது. இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் கஸ்டமருக்கும் டிரைவருங்களுக்கும் ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 100 ருபீஸ் அந்த மாதிரி ரெஃபரல் போனஸாக கொடுக்கும். அது மக்களுக்கும் போய் சேரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் புக்கிங்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ புக்கிங்ஸ் எல்லாம் வருதா இல்லையான்றது தான் தெரியல. இது பாருங்க, புக்கிங்ஸ் ப்ரெஃபரன்ஸ் காமிக்குது. இன்னைக்கு ஒரு ரைடு எடுத்தவங்க ஹீரோ காமிக்குது பாருங்க. 2 ரைடு எடுத்தவங்க, 3 ரைடு எடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு உண்டான செக் பண்ணாங்கன்னா 17 புக்கிங் தான் ஒரு வாரத்தில் எடுத்திருக்கு அதிகபட்சமாக. நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இதில் கமிஷன் எதுவும் 0 கமிஷன் சொன்னாங்க இல்லையா? அதான் 0னா அக்டோபர் 1 வரைக்கும் உங்களுக்கு 0 கமிஷனுங்க. அக்டோபர் 1 வரைக்கும் கமிஷன் கிடையாது. நீங்கள் ஏர்ன் பண்ண பைசாவுக்கு கமிஷன் அடுத்த நாளில் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது 9 ருபீஸ் பர் ரைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் 90 ரூபாய் பர் டே அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் 2 வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் எது பெட்டரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். புக்கிங் வந்துச்சுன்னாக்கா 90 ருபீஸ் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லை, ஆஃப்லைன் போய்க்கலாம். நம்ம அப்புறமா ஓட்டும்போது மீதி எடுத்து போடுக்கலாம். நம்ம ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். பெருசாக ஒன்றும் டாக்குமெண்டேஷன்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ எல்லாமே ஆன்லைனில் லிங்க்ன்றதுனால நீங்கள் வண்டி நம்பரும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாலுமே மொத்தமாக வந்துடுது. நீங்கள் அப்லோட் பண்ணி ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுதான்னு. நம்ம 1 வீக்கில் 17 புக்கிங் எடுத்தவங்க தான் அந்த ஏரியாவில் டாப் ஹீரோவாக இருக்குது. 17 புக்கிங் நம்ம ஒரு 20 மணி நேரத்தில் மற்ற டாக்ஸியில் எடுத்துக்கலாம். இதில் 17 புக்கிங் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படின்னாலே தெரியுது புக்கிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற புக்கிங்காக இருந்தாலும் அவங்க கிலோமீட்டருக்கு 20 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. நம்ம 15 கிலோமீட்டருக்கு ஆவரேஜ் எவ்வளோ வரும்னு செக் பண்ணும்போது தெரிஞ்சுது. மினிமம் 4 கிலோமீட்டருக்கு 100 ருபீஸ் தராங்க நான் ஏசி. ஏசினா 115 ரூபா தராங்க. இது நல்ல ஃபேராக தான் இருக்குது. கஸ்டமருக்கும் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸாக தான் தெரியுது. ஆனால் மக்கள்கிட்ட போய் சேரல. உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாம் வேணா ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணியாச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் கிடைக்கும் இல்லைங்களா? டிரைவருங்களுக்கு ரெஃபர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 100 ருபீஸ் கிடைக்கும். அதுக்குண்டான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியாச்சுனாக்கா எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.